ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு vlog தான். எங்க மாமனார் வர போறாருங்க. புதன்கிழமை ஆகஸ்ட் 14th நைட் வந்து ரீச் ஆகுறாரு இங்க. இன்னைக்கு வந்து 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13th. ஸோ நாங்கள் எல்லாம் தமிழ் கடைக்கு கிளம்புறோம். போயிட்டு கிராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில வேலைகள் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள்லாம் வந்து எங்கே போகிறோம்? ஷாப்புக்கு, கடைக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். வீக் டேல தாங்க போயிருந்தோம். அதனால் அவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே மணி 6:30 ஆகிடுச்சு. நாங்கள் எஸ்பிக்கு தாங்க வந்தோம். எங்கள் வீட்டிலருந்து இந்த தமிழ் கடைக்கு கொஞ்சம் இது ஒரு 1/2 hour to 45 minutes ஆகுங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு. திங்ஸும் எல்லாமே எங்களுக்கு நல்லா இருக்கும், அதனால் இங்கே தான் வாங்குவோம். இங்கே இல்லைன்னா இக்பால், அந்த 2 கடைகளில் தான் மோஸ்ட்லி வந்து கிராசரிஸும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம். என்டர் ஆனதுமே இப்போ சம்மர் அப்படிங்கிறங்காட்டி நிறையா திங்ஸ் எல்லாம் வெளியிலே வச்சுருந்தாங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூலிகை ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லா வகையான இதுவும் இருந்ததுங்க. அங்கே சுக்கு, மிளகு, அப்புறம் அந்த மாதிரி பவுடர்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருந்தது. அப்புறம் வேணுங்கிறதெல்லாம் சரி மாமாவும் வராரு, அவருக்கு வேணுங்கிறது அந்த மாதிரியெல்லாம் பார்த்து வாங்கினோம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அன்னன்னைக்கு கரெக்டாக நாங்கள் போகிறப்ப தான் நிறைய எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. அதையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா எது எடுத்து போட்டோம், இது ஓகேவா அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் பாவக்காய் பார்க்குறக்கே ஆசையாக இருந்ததுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. அதனால் அதிலையும் பார்த்து வேணுங்கிற அளவுக்கு எல்லாம் எடுத்து நம்ம கவர்ஸ் எடுத்து அங்கேயே கவரும் இருக்கும், சைடில் ரோல்ஸ் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வேணுங்கிற அளவு குவான்டிட்டி போட்டுட்டு போய்க்கலாம். அப்புறம் இந்த கத்திரிக்காய் லாஸ்ட் டைம் இக்பாலில் வாங்கியிருந்தேன், இதே டைப் ஆஃப் கத்திரிக்காய். இதில் சட்னி செஞ்சப்போ செம்மையாக இருந்தது. அதனால் சரி இதை வாங்கிட்டு போய் மாமாவுக்கு சட்னி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அதை வாங்கிட்டோம். அப்புறம் இங்கே தேங்காய் நம்ம சூஸ் பண்ணி உடச்சும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில டைமு தேங்காயெலாம் பார்த்திங்கன்னா அழுகுன மாதிரி இருக்கும், அதனால் உடச்சே வாங்கிக்கலாம். அப்புறம் நான்வெஜ் செக்ஷனும் போயிட்டு ஃபிஷ்ஷும் கண்ட்ரி சிக்கனும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு போகிற வழியிலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டும் போயிட்டோங்க. ஃப்ரைட் ரைஸ், தோசை அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் புதன்கிழமை காலையிலங்க இது மாமா வர அன்னைக்கு கொள்ளு மாவு, சுண்டல் மாவு, நார்மல் மாவு எல்லாம் ஆட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து ரேஷியோ கேட்டிருந்தீங்க. நான் கொள்ளு தோசைக்கு அளவு சொல்கிறேங்க. 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் கொள்ளு, 1/4 டம்ளர் அளவு உளுந்து போட்டால் போதுங்க. கூட கொஞ்சம் வெந்தயம், இதை போட்டு ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். அதே போல் தான் சுண்டலுக்கும். ஆனால் சுண்டலுக்கு என்னென்னா ஒரு 1/4 டம்ளர் போல் இட்லி அரிசி போட்டுறணும் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் போல் சுண்டல் போட்டுடலாங்க, வெள்ளை சுண்டல். இது பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் இது சுண்டல் போட்டப்போ எனக்கு தோசைக்கல் அப்படியே அப்பிக்கிச்சு. அதனால் நான் இப்படி 1/4 டம்ளருக்கு இட்லி அரிசிக்கு 3/4 டம்ளர் போல் சுண்டல் போட்டேன். அப்புறம் 1/4 டம்ளர் போல் நம்ம உளுந்து, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இந்த மாதிரி தருதருப்பு பதத்தில் ஆட்டி எடுத்துக்கணுங்க. சுண்டலுமே ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். 4 மாசம் கழிச்சு மாமாவை பார்க்க போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? பார்த்தா போதும். சரி சரி. அப்புறம் வந்து கூடத்தான் இருக்க போறோம். பார்க்கணும், பேராண்டி அப்புறம் பார்க்கணும், ஒரே குஷியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அவன் தான் ரீச் பண்ணி கூப்பிட்டு வரப்பான். நான் பாடு பார்த்தேன் கீழே போயிடுவேன். அத்தை மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க.
அப்புறம் அவங்க ஏர்போர்ட் கிளம்பிட்டாங்கங்க. நான் அதிரன்கிட்ட என் ஃபோனை கொடுத்துட்டு, தம்பி அப்பார் வரப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். இப்போ நான் ஷூட் பண்ணுறது அத்தையோட ஃபோனில் தான் ஷூட் பண்ணேன். அவர் அத்தை அதிரன் 3 பேர் கிளம்பிட்டாங்க. இதான் லக்கேஜ் வச்சுட்டு 3 லக்கேஜ் ஒரு எக்ஸ்ட்ராவும் போட்டிருந்தோம். அது போக ஹேண்ட் லக்கேஜ் அதெல்லாம் தூக்கிட்டு வரப்ப நம்ம சீட்டை வந்து ஒரு சைடு மடிச்சு தான் வச்சுட்டு வர முடியும். அதனால நானும் நிலனும் வீட்டில் இருந்துட்டோம். சரி நான் சூடாக செஞ்சு வைக்கிறேன், ஏன்னா ஃப்ளைட்டில் சாப்பாடெல்லாம் மாமா சாப்பிட்ருப்பாரா என்னன்னு தெரியல, அதனால சரி நான் சூடாக செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிலனும் வீட்டில் இருந்துட்டோம். இப்போ தாங்க என் கையை விட்டு இறங்குனா, இத்தனை நேரம் இடுப்புலையே தான் இருந்தான். இனி அப்படியே பொறுமையாக அவங்க ஸ்டார்ட் ஆனதுமே இங்கே சமையல் வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். சூடாக இந்த கோதுமை குரணை இருக்குது இல்லைங்க, அதை போட்டு அரிசியும் பருப்பு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. கூட ஆனியன் தோசை, தேங்காய் சட்னி, கொஞ்சம் மத்தியானம் வச்ச ரைஸ் மிச்சமாயிடுச்சு. குட்டிங்களா அது வந்து கொஞ்சம் எக்கு போட்டு தாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இவனை வச்சுட்டு எத்தனை ஐட்டம் செய்ய முடியும்னு தெரியல. சம்டைம்ஸ் இடுப்புலையே கூட வச்சுட்டு கட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். விட்டுட்டானா பரவாயில்ல, ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னைக்கு காலையிலேருந்து அத்தையும் நானும் சேர்ந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோங்க. இல்லைன்னா ஏன்னா நிலன் அந்த ஸ்டால் போட்டதுக்கப்புறம் இருந்து என்னை விட்டு இறங்கவே மாட்டேறான். அந்த அன்னைக்கு நான் இவனையும் தான் தூக்கிட்டு போனேன், ஏன்னா ஃபீடும் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வீட்டிலலாம் விட்டுட்டு போக முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு கிட்ஸை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப நேரம் நிற்கிறதெல்லாம் எனக்கு அது செட் ஆகாது. எனக்கு அவங்க நினைப்பாவே இருக்கும். அதனால கூடவே கஷ்டப்பட்டாலும் சரின்னு கூடவே தூக்கிட்டு போயிட்டோம். மால் அப்படிங்கிறங்காட்டி அவர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ ரொம்ப நேரம் நான் வச்சுக்கல இல்லை, அதனாலே என்னன்னு தெரியல, என் கிட்டவே இருந்துட்டு இருக்கா. ஒன்னா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் போயிட்டு திருப்பி வந்துடுறான். அதனாலதான் என் கிட்டவே இருந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நானத்தையும் அரிசி மாவு வந்து அத்தை அரைச்சி வச்சுட்டாங்க. நான் இங்க டேபிள்ல இருந்து எப்பவுமே வீடு துடைக்கிறப்ப அதெல்லாம் தொடச்சிட்டு தான் நான் வீடு துடைப்பேன். அதனால எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிட்டு வாஷ்ரூம்ல இருந்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு. நிலனுக்கு தலைக்கு குளிக்க வச்சுட்டேன். ஏன்னா அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஃபீவர், ஒரு 4 நாள்லயே ஃபீவர், அதனால தலைக்கும் குளிக்க வைக்க முடியலன்னு இன்னைக்கு தான் குளிக்க வச்சேன். அப்புறம் நேற்று எஸ்பி போனப்ப இந்த இது வாங்கிட்டு வந்தோங்க, பச்சை கடலை கொட்டை, அது வேக வச்சு சாப்பிட்றது சூப்பரா இருந்தது. அதுவும் கொஞ்சம் மாமாவுக்கு வச்சிருக்கேன், மாமாவுக்கு இதுனா பிடிக்கும் அப்படின்ட்டு. என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? எப்படி சாப்பிடுவேன் நிலன்? எப்படி சாப்பிடுவேன்? சரி அம்மா வச்சுக்கிறேன். நிலன் எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? அப்படி சாப்பிடக்கூடாது, அம்மா தொளிச்சு தரேன். அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்கங்க. அதுக்குள்ள நான் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுட்டேன். இனி தாளிச்சு மட்டும் கொட்டணும். அப்புறம் இதுவும் குரணை போட்ட கோதுமை குரணை போட்ட அரிசியும் பருப்பும் ரெடி. இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்காக வச்சிருக்கேன். வெங்காயத்தை வணக்கி போட்டு தோசைக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மாமா ரீச் ஆகிட்டாருங்க. அதே அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்புறம் எல்லா லக்கேஜஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஒன்று போட்டிருந்தோம். அதனால 3 ட்ராலி ப்ளஸ் ஒரு ஹேண்ட் லக்கேஜ், அது போக ஒரு பர்சனல் பேக். அதனால் எல்லாம் எடுத்து காரில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அங்கே அவங்க கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தாங்க எனக்கு இங்கே சமைக்கிறதுக்கே ஆரம்பித்தேன். One step, 2 step, 3 step, 4 step, 5 step, 6 step, 7 step. நடந்துட்டு இருக்கா குட்டி பையன். 1 step, 2 step, 3 step, 4 step, 5 step. சரி அப்பா அப்புறம் மாமா வந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆக சொல்லிட்டு கரெக்டாக விசிலும் அடங்கிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க அத்தை அவரெல்லாம். ஏன்னா கோதுமை குரணையில் இதான் நான் ஃபஸ்ட் டைம் அரிசியும் பருப்பு மாதிரி செய்கிறேன். கிச்சடி மாதிரியெல்லாம் கூட செஞ்சுருக்கேன். அப்புறம் இது கூட தேங்காய் சட்னி, ஆனியன் தோசை அது செஞ்சு கொடுத்துட்டேங்க. நான் முட்டை ரைஸ் மாதிரி பண்ணுறேன்னா அது பண்ண முடியல.
அப்புறம் அப்பாரும் பேரனும் சேர்ந்து சாப்பிட்டாங்க, போட்டி போட்டே சாப்பிடுவாங்க. அந்த பழக்கத்துலேயே உட்காந்து அவனும் சாப்பிட்ருந்தான். மாமா சேர்த்தி சாப்பிட வைப்பார். அதில் நான் அதை ஏதோ சொல்லி விளையாட்டு காமிச்சிட்டு சேர்த்தி சாப்பிட வைப்பார். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடித்த கையோடு அவன் செஸ் விளையாடணுன்ட்டு மாமா கூட உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்கான். செக்க பத்தா செக்குன்னு சொன்னா அது போயிட்டே இருக்கும். இது நான் தெரியாது. நான் இதை வெட்டிட்டேன். ஏய், இதை வெட்டிட்டேன் நான். ஓகே. அப்படியே எங்க இருந்துச்சு? இங்க வந்து இந்த செக்மேட் கிடையாது. இங்க இருந்துச்சு. ஆக்சுவலி இங்க இருந்துச்சு. அப்புறம் இப்படினாலும் வருது. செல்லு மேல Well, she had no choice. Trixie Blog. She did everything she could do to show how unhappy she was. By the time they got home, Daddy got unhappy too. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாரு. இவ்வளவுதான் போதும். இந்த சென்ட்ல முதல் போட்டுக்கலாம் வாங்க பாரு. அங்க பாரு, தங்கத்துக்கு சூப்பரா தங்கம். சரி மாமா, உங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. ஃப்ளைட் ஏறது இல்லப்பா, ஃப்ளைட் ஏறதே கிடையாது. நான் வந்து ஃப்ளைட் ஏறணும்னு ஒரு கனவு சின்ன வயசுலேயே கிடைச்சிருந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஃப்ளைட் ஏறதுன்னா உண்மையாக பயம். எனக்கு இந்த மேலே ஏறும் போது ஏதாச்சும் கார் அடிக்குது, அப்புறம் ரொம்ப அதிகமாக மேலே போக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இழுக்கும் வயிற்றுக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களா. அப்படியெல்லாம் எதுவுமே நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஹாப்பியாக இருந்தது. ஃப்ளைட் ஏறதுக்கு டிக்கெட் ஏற வரைக்கும் ஒரு டென்ஷன். உள்ளே வந்து அந்த செக்இன் பண்ணுறது, அந்த போர்டிங் மாதிரி எடுக்கிற இடம், அந்த செக்கிங் பண்ணிட்டு நம்மளை தூக்கிட்டு அலசரான யாரையும் அப்படியே செக் பண்ணுற இடங்கள்லாம் வந்து கழுத்தில் இருக்க தம்பிக்காக ஒரு மோதிரம் எடுத்துன்னு வந்தேன். அந்த மோதிரத்தை பெங்களூரில் ஸ்கேன் பண்ணும்பொழுது திடீர்னு சவுண்ட் வந்துடுச்சு. என்னது அப்படின்னு எடுத்து பார்க்குறேன். அடையே மோதிரம்ப்பா, பேரனுக்குப்பா, கிராண்ட்சனுக்குப்பா அப்படிங்கிறதுக்கப்புறம் விட்டுனான். இப்படி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். வண்டி ஏறி உட்கார்ந்த வரைக்கும் வண்டி அப்படியே மெதுவாக மேலே ஏற கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் ஒரு துளியும் கூட எனக்கு அந்த வித்தியாசமே தெரியல. என் கூட அங்கேருந்து பெங்களூர் இருந்து யூகே லண்டன் வர்ற வரைக்கும் கூட பக்கத்துலேயே ஒரு தமிழ் பையன், பக்கத்தில் இன்னொரு மலையாளி பையன். தமிழும் மலையாளமும் அதுவும் வண்டியில் உட்கார்ந்து பிறகு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ரொம்ப. அடுத்தது அன்பேக்கிங் வீடியோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பசங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துருச்சு. அவங்களுக்கும் அதே மாதிரி திங்கிங் வந்து ஒரே கொண்டாட்டம் தான். எல்லாத்தையும் பேசிட்டு தூங்கலான்னு நினைக்கிற நேரம் கூட சுத்தமாகவே போயிடுச்சு. அவ்வளவு நேரம் ஜேர்னி எனக்கு போனதே தெரியல. ஒரு 11,000 மீட்டர் ஹைட்டுக்கு ஃப்ளைட் பறக்கும் பொழுது கரெக்டாக விண்டோ சீட்டு எனக்கு கிடைச்சிருந்தது. தம்பி அதை போட்டிருந்தான்னு நான் நினைக்கிறேன். அப்போ விண்டோ சீட் இருந்து பார்க்கும்பொழுது அது அப்பா, இந்த வெள்ளை மேகங்களுக்கு நடுவில் அப்படியே ஃப்ளைட்டு போகிறது, ஏதோ பால் மேலே அப்படியே நிலா அப்படியே 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 பறந்து போகிற மாதிரி உள்ள மனசுக்குள்ளே அப்படியே ஒரு பால் நிலா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பால் இதுக்குள்ளே மெதுவாக அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்குது நம்ம ஃப்ளைட்டு. அந்த மாதிரி இருந்துச்சு. 2 மேகத்துக்கு நடுவில் ஃப்ளைட் போகும்போது மேலேயும் மேகம் கீழேயும் மேகம் இருக்கிற இடம் வந்து அற்புதமாக இருக்குது. மேகமே இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அற்புதமாக கீழே இருக்கக்கூடிய அந்த பூமியை நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹைட்லேருந்து பூமியை நான் ரசித்ததே கிடையாது. அதனால் அது அழகு. அதுவும் ஸ்க்ரீனில் முன்னாடி அப்பப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நான் அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்துட்டு, அதே மாதிரி கடலில் வந்து கடல் ஏரியா வரும்பொழுது நிறைய கடல் ஏரியா வந்துச்சு. அந்த கடல் ஏரியாக்கெல்லாம் வரும்பொழுது அந்த ஏரியாவுடைய இதில் நேர்ந்து பார்க்கும்பொழுது ப்ளூவாக அழகாக நிறைய இடங்களில் ஷிப்பு மெதுவாக நகர்ந்தது. சகாரா பாலைவனத்து மேலே வர்ற ஒரு பூராமே மணலாக இருந்த இடம் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பெங்களூர்லேருந்து லண்டன் வர்ற வரைக்கும் அதுவும் விண்டோ சீட்டுங்கிறதுனால நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். வந்து இறங்குற போது சூப்பர். இறங்குற போது செக்இன் பண்ணாங்க லண்டன். லண்டன் இஸ் வெரி பிக், வெரி பிக், வெரி 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 பிக் ஆக்சுவலி ஏரோட்ராம.
அதே அப்பா எனக்கு இருக்கிற டெர்மினலுக்கும் இன்னொரு டெர்மினலுக்கும் போகிறதுக்கே அங்கே வந்து கீழே ட்ரெயின் இருக்குது. இறங்கி அந்த ட்ரெயினில் போய் இன்னொரு டெர்மினலுக்கு போகிறது, திரும்பி வர்றது. எந்த டெர்மினல் நம்ம டிக்கெட் வந்து டிரான்சிட் டிக்கெட்டுங்கிறதுனால அது எந்த கேட் அப்படின்னு போடுறது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் போடுவான். மீதி ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கமாக உள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ எப்படி போகிறது? லண்டன்லேருந்து டொரண்டோ வரக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பழக்கம் இல்லையா. சரி, யாரை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு தோழாமல். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒரு கப்பலும் ஒரு பொண்ணு பார்த்தனால அவங்கள பார்க்கும்போதில் இவங்க வந்து யாரும் தமிழ் மாதிரி தெரியுது அப்படின்னு ஃபீல்லையே இருந்துகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா டொரண்டோவில் அவங்க தான் என் பக்கத்துலேயே இருந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. மிஸ்டர் ஜோசப், அவங்களோட ஒய்ஃபான ரூபி அண்ட் ரூபா அண்டு அவங்க டாட்டர். இந்த மொழியே தெரியாத வெளிநாட்டில் தெரியாத தமிழர்கள் பழகும் பொழுது 10 வினாடிகள் கூட மிகப்பெரிய அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அந்த இடம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய பாசம்! அன்பு அப்படிங்கிறது அவ்வளவு சின்ன வினாடிகளிலேயே நம்ம பரிமாறப்படுவது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவர் யாரும் தெரியாது, நாம யாரும் தெரியாது. அவரை நம்ம மொழி பார்த்தோம், ஆனால் இவரை இருக்குன்னு இல்லை. ஆனால் டொரண்டோவா, நீ டொரண்டோவா அப்படின்னு பேசும்போது அந்த தமிழில் எனக்கு அங்கேருந்து அங்கே கீழே இறங்குறதுக்கு எனக்கு தெரியாது, அங்கே சுற்றுறதுக்குலாம் தெரியாது. அவரே எல்லாம் பண்ணிட்டார். ஏன்னா அவர் கனடாவிலேயே நாட்டில் அவரோட ஃபேமிலி 30 இயர்ஸ் இருந்திருக்குது டொரண்டோவிலேயே. அவங்க அண்ணா இங்கேயே 30 இயர்ஸ் இருந்திருக்காரு, அவர் 18 இயர்ஸ் இருந்திருக்காரு. அதனால் அவங்க ஒய்ஃப் வந்து டீச்சரு. ரொம்ப பிரமாதமான ஹெல்ப்பு. அவங்க எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளைட் ஏறின உடனே அவங்க ஷீட்டு என்னோட ஷீட்டுக்கு ஒரு 3 சீட்டுக்கு முன்னாடி லெஃப்டில், நான் பக்கத்தில் 2 சீட்டு, பக்கத்தில் 2 பேர். சீஸ் ஆக்சுவலி இங்கிலீஷ் கேர்ள்ஸ், வெரி பியூட்டிஃபுல் பிரிட்டி கேர்ள்ஸ். அழகாக பேசிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வாங்கி சாப்பிட்றது, நான் வாங்கி சாப்பிட்றது சூப்பராக இருந்தது. நேரம் போகிறதே தெரியல. சுற்றியுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஃபுட்டும் நாட் பேட். இந்தியர்களுக்கு எப்போவுமே இந்த நாக்குச்சோய் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமானது. இந்திய உணவுகளை தேடுறது, நாம் அவங்க வயசானவங்க, இன்னும் நம்மளுக்கு அந்த இப்போ இருக்கக்கூடிய அப்கிரேடட் ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் தம்பி என்ன பண்ணால் இந்தியன் ஃபுட் தான் ப்ரிஃபர் பண்ணி முதல்லையே புக் பண்ணியிருந்தாரு. அதனால் அதை வந்து சாப்பிட்ருந்தேன். அது நல்லா தான் இருந்தது, ரொம்ப மோசமாக தான் சொல்ல முடியாது. நல்லா கவனிச்சாங்க. அப்பப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அப்பப்போ டீ கொடுக்குறாங்க, என்ன வேணுமோ ஜூஸ் கொடுக்குறாங்க, வெஜ்ஜு என்ன நான்வெஜ்ஜு எல்லாமே கொடுக்குறாங்க. அதுவும் அப்படி தான். பட் எனக்கு வந்து இது ஓரமான விண்டோ சீட் கிடைக்கல, சென்டர் சீட் கிடைச்சது. இது வந்து இன்னுமே நல்லா இருந்தது. காலம் பாகலமாக சைடில் வச்சுக்கலாம், முன்னாடி இருக்கக்கூடிய வியூ பின்னாடி இருக்கிற வியூவில் நல்லா பார்த்துக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது வியூ. அதுவும் அப்படி தான் லேண்டிங். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து பெங்களூர்லேருந்து லண்டன் அப்படிங்கிற வந்து அந்த இதுலேயே பயமெல்லாம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. இதை சுத்தமாகவே 100% என்ஜாய் பண்ணேன். பயத்தை கம்ப்ளீட்டாக தூக்கி வீசிட்டு ஒவ்வொரு வினாடியும் மிக சிறப்பாக இருந்தது லேண்டிங் மேலே. அதே மாதிரி அந்த வியூ அப்படி தான். அந்த வியூவில் லண்டன் பக்கத்தில் வந்து அந்த லண்டன் வியூ எடுத்ததை நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இன்னும் கூட போட்டு பார்க்கலாம். இங்கே வந்து அப்படியே இறங்கும்போது இருக்கக்கூடிய அழகு எல்லாமே அற்புதம். ஒரு மிகச்சிறந்த அனுபவம் எனக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏதாவது ஒருத்தன் அங்கே ஒரு 11 ஹவர்ஸ், இங்கே ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்னு 18 ஹவர்ஸுக்கு மேலே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவலு 18 ஹவர்ஸு ஒய்ஃபையும் மகனையும் மருமகளையும் பேரன்களையும் பார்க்கணுங்கிற அந்த ஆசை பக்கத்துக்கு நெருங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நெஞ்சு கணத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரே பெரிய த்ரெட்டனாக இருந்தது. இறங்கி இந்த பூட்ஸுக்குமே எடுத்துகிட்டு வர்றதுக்குறே அது கொஞ்சம் எனக்கு பயம். வெயிட்டெல்லாம் நான் தூக்குனதே கிடையாது. ஆனால் இங்கே 4 பெரிய ட்ராலி இருக்குது. அப்போ எடுத்தாகணும் அப்படின்னு நம்ம போய் நிற்கிற போது அதையும் அந்த ஜோசப் சாரே கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்து போட்டு, அவங்க ஒய்ஃபு அவங்க எல்லாம் எடுத்து போட்டு, அதே ஒரு போர்ட்டர் கூட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்து போட்டு, தம்பி ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து முதலிய வண்டியை எடுத்து கரெக்டாக பார்க்கிங் வந்து நிறுத்தி அவுட்டில் வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒய்ஃபும் பேரனும் அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அந்த பில்லர் 36 வந்து நின்று இருந்தாங்க. நான் வெளியே வந்தேன், ஒருத்தரும் வெளியே வந்தாப்புல. என் பேரனை பார்த்தேன், பரு அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அப்புறம் வெளியே வந்தோடனே பொருள் வண்டியை எடுத்துகிட்டு நேராக வந்தோம். வண்டியில் வரும்பொழுது தம்பி ஒரு நல்ல கார் ஒன்று வால்வோ ஒன்று வாங்கியிருக்காரு புதுசாக. அதில் அழகாக உட்காந்துட்டு அருமையாக
கனடாவுடைய அழகை ரசிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தேன். தென் ஃபீல்டு வந்துட்டேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ஆக்சுவலி கனடா என்ட்ரன்ஸ் இஸ் வெரி ஸ்வீட்டஸ்ட் அண்ட் வெரி 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 ஹாப்பி அபவுட் தட் ஜேர்னி. தேங்க்யூ.